ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம கத்திரிக்காய் மசியல்லாம் பண்ணோம்னா அதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு பொடி ஆட் பண்ணி பண்ணணுங்க. நம்ம கத்திரிக்காய் சுட்டு தோசைக்கு இட்லிக்கெலாம் பண்ணுவோம் பாருங்க, அந்த கத்திரிக்காய் மசியலில் நம்ம சீக்ரெட்டாட்டு ஒரு பொடி ஆட் பண்ண போகிறேன். அந்த பொடி ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதோட ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள். கத்திரிக்காய் மசியல். இப்போ வெங்காயம் பூரா வெந்துருச்சுங்க. வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாம் வெளியில். இந்த சைடு வெந்துருச்சுங்க. கத்திரிக்காவை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம சீக்ரெட் பொடிங்க, ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி. இதை போட்டு செஞ்சு பாருங்கள். அப்பப்பா 10 இட்லி கூட சாப்பிடுவாங்கங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் மசியலுக்கு வந்து 10 இட்லி கொடுத்தாலும் பத்தாது, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். அடுப்பை வந்து குறைச்சி தான் வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து கடாய் சின்ன கடாயாக இருக்குது. மல்லித்தழை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. நல்லா நல்லா பச்சை வடைலாம் போயிடுச்சு. வா, எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அப்படியே சுட சுட இட்லி எடுத்து பிளேட்டில் வச்சு, சூடாக இருக்குங்க, அதனால் கொஞ்சம் ஒட்டுது. நம்ம கத்திரிக்காய் மசியலை ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய் மசியல் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.